Good morning students. So இந்த வீடியோவில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஓப்பன் புக் டெஸ்ட் மெத்தட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காலேஜில் அரேஞ்ச் பண்ணுற பிளாட்ஃபார்மில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து பேப்பர் பென் மெத்தடில் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அதே பிளாட்ஃபார்மில் அதே கொஷின் பேப்பர் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா within 4 hours 3 hours examination time 1 hour பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பண்ண எக்ஸாமினேஷனை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதே சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ் இந்த நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நாம் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம காலேஜில் வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த கூகுள் கிளாஸ் ரூம் எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணுறது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு தனியாக வந்து மொபைல் ஆப்பும் இருக்குது. ஸோ மொபைல் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஸ்டெப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிவிட்டு நாம் எப்படி இந்த எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற பர்பஸ்க்கு கண்டிப்பாக வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் லேப்டாப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் இதில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த டெஸ்க்டாப்பில் எப்படி அப்லோட் பண்ணலாம் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். என்னோட மெயில் ஐடி வந்து ஆக்டிவில் இருக்குது. இதில் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் எங்கே போய்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் கூகுள் ஆப்ஸ் அப்படின்ற டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஸோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் ஆல்ரெடி 2 சப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த டெமோ கிளாஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இதில் தான் இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து கொஷின் பேப்பர் ஸ்டாஃப் எப்படி அப்லோட் பண்ணுவாங்க, அதை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற மெத்தட் வந்து இதில் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் டெமோ கிளாஸ். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் நான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த சப்ஜெக்டோட டேட் வந்து இன்னும் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த சப்ஜெக்டோட டேட் போட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி வந்து கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் இந்த கிரியேட், ஸோ கிரியேட்டில் அசைன்மெண்ட், ஸோ இதில் சப்ஜெக்ட் கோடு அண்ட் டைட்டில். ஸோ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஜெக்ட் டைட்டில் கொடுக்குறேன், ME8492. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வந்து கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெஷினரி. ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எம்டியாக கூட விடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கொஷின் பேப்பர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் பிடிஎஃபாக வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷனை பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து நான் இப்போது அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சீக்கிரமாக இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுற ½ அன் ஹவருக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரை ஃபார் எக்ஸாம்பிள் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெஷினரி ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து முன்னாடி அப்லோட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:30 to 9 o'clock வந்து இந்த கொஷின் பேப்பரை அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நாம் டைமிங்கை செட் பண்ணிடலாம். சப்போஸ் 9 o'clock தான் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகணும் ஸோ அப்படின்னா நான் இங்கே போயிட்டு ஷெடியூல் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து 14th
ஸோ 14th அன்னைக்கு 9 AM. ஓகே, ஸோ 14th June. ஸோ ஷெட்யூல் பண்ணியாச்சு, ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ டியூ டைம், எந்த டைமிங்குள்ளே இந்த கொஷின் பேப்பர் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகணும், ஸோ அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டைமிங் க்ளோஸ் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 4 hours கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 1 PM. ஸோ June 14th அன்னைக்கு 1 PMக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் க்ளோஸ் ஆகணும். ஸோ சேம் June 14th. டைம் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, பட் இன் திஸ் கேஸ் வந்து இது வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. 1 PM. ஸோ இப்போ வந்து நான் டியூ டைமும் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 1 o'clock நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்கள் பேப்பர் வந்து வேல்யூவேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஸ் எ டீச்சராக உங்களுக்கு வந்து நான் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணி, ஸோ இப்போது நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆஸ் எ டீச்சராக உங்களுக்கு கொஷின் பேப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் ஐடி நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த கொஷின் பேப்பர்ஸ், இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் விசிபிள் பண்ண முடியும், வியூ பண்ண முடியும். அப்படி இல்லைனா இதோட ஆக்சஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் காலேஜ்லேருந்து மெயில் வருதா அப்படின்றத ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் எந்த சப்ஜெக்ட்டுக்கு லிங்க் வருது அப்படின்றத உங்களோட ஹால் டிக்கெட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் லிங்க் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்டோட லிங்க் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரீ எக்ஸாமினேஷனோ அரியர் எக்ஸாமினேஷனோ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட லிங்க் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நான் 2 மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். examcell.csc. ஸோ examcell.mec, examcell.csc. ஸோ இந்த 2 மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கேன். இதில் ஒன்று வந்து நாம் லேப்டாப்பில் அட்டன் பண்ண போகிறோம், இன்னொரு மெயில் ஐடி வந்து மொபைல் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இன்வைட் சென்ட். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெயில் ஐடி தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இன்வைட் சென்ட் பண்ண 2 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தோன்னா ஹிடனில் தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நேம் வந்து பார்த்தோன்னா விசிபிள் இருக்கும். ஸோ இந்த நேம் வந்து எது வரைக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி முன்னாடி நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த லிங்க் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவில் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை, ஸோ அப்படின்ட்டு இந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு நாம் செக் பண்ணலாம். இப்போது சிஎஸ்சி எக்ஸாம் செல், ஸோ இந்த மெயில் ஐடியில் தான் நாம் இப்போ போயிட்டு அட்டன் பண்ண போகிறோம். எக்ஸாம் செல் சிஎஸ்சியோட மெயில் ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்வைட் லிங்க், கிளாஸ் இன்வைட்டேஷன், டெமோ கிளாஸ் செகண்ட் இயர். ஸோ இங்கே வந்து உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் நேம் வித் கோடோட வரும். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த இன்வைட் லிங்க்கை அக்செப்ட் பண்ணணும். ஸோ என்னோட நேம் வந்து நம்பிராஜ். இந்த இன்வைட் லிங்க்லேருந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத லிங்க் வந்திருக்கு. ஸோ அதே போல் உங்களோட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் செல் மெயில் ஐடி, இண்டிவிஜுவல் மெயில் ஐடியிலிருந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்வைட் லிங்க் வரும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்திருக்கு, லாஸ்ட் டைம் நவம்பர் டிசம்பர் 2020க்கு அந்த சப்ஜெக்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாயின் பட்டன் கொடுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் செல் சிஎஸ்சி இந்த மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை மெயில் ஐடி செக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து டீச்சராக ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து இப்போது ஸ்டூடெண்ட்டாக உங்களை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மெயில் ஐடி வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இதில் போயிட்டு சப்ஜெக்டில் ஜாயின்.
ஸோ நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் சார் ஐ சப்மிட்டட் மை எக்ஸாமினேஷன். ஸோ அப்படின்னு இங்கே போயிட்டு நீங்கள் நான் மெசேஜ் பண்ண போல ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். சப்போஸ் ஸ்டாஃப் ஏதாச்சும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னாக்கா தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியாச்சு, யார் யாரெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் நேம் போட்டு ஐ எம் அட்டெண்டிங் திஸ் எக்ஸாம் சார், டுடே ஐ எம் அட்டெண்டிங் திஸ் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரல் அட்டண்டன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போது கொஷின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை தான் நாம் இப்போ போயிட்டு டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ வியூ ஆல் கிளாஸ் ஒர்க் ஹியர். ஸோ வியூ யுவர் ஒர்க். ஸோ இதில் அசைன்டு இந்த டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே விசிபிள் ஆகலை. ஸோ இப்போது இதில் போயிட்டு நான் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நான் எந்த டைமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணலை. ஸோ அப்படியே வந்து அசைன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்டிங் டைம் கொடுக்கல, பட் க்ளோசிங் டைம் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போது உங்களோட அசைன்டு ஒர்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஷின் பேப்பர் கோட் அண்ட் சப்ஜெக்ட். ஸோ இதை நீங்கள் வியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும்போது இப்படி தான் வரும். ஓகே, ஸோ அந்த சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்றத ஓப்பன் பண்ணி படிங்க. ஸோ கடைசியாக வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் போஸ்டல் அனுப்புறதுக்கு என்னென்ன அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் A4 ஷீட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம் என்ன இதெல்லாம் எங்கெங்கே எழுதணும். ஸோ பாட்டமில் வந்து டேட், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், சிக்னேச்சர், ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும். ஸோ அண்ட் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட ஸ்கேன்டு காப்பி வந்து எந்த நேமில் இருக்கணும், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஸ்மால் ஐஃபன், உங்களோட சப்ஜெக்ட் கோடு அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் அட்டன் பண்ணிட்டீங்களோ அதோட சப்ஜெக்ட் கோடு, நேம்லாம் எழுதக்கூடாது, சப்ஜெக்ட் கோடு மட்டும்தான் எழுதணும். ஸோ வித்தின் 60 மினிட்ஸ் 12 o'clock எக்ஸாம் முடியுதுன்னா வித்தின் 1 o'clock நீங்கள் வந்து அந்த ஸ்கேன்டு காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா A4 சைஸ் கிளாத் லைன் கவரில் நீங்கள் கொரியர் பண்ணணும். ஸோ கொரியர் அட்ரஸ் வந்து இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். பின்கோடு வந்து கம்பல்சரி எழுதுங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான அட்ரஸ்க்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ பின்கோடு இல்லாமல் எந்த அட்ரஸுமே எழுதாதீங்க, உங்களோட அட்ரஸும் சரி, ரீச் ஆக வேண்டிய அட்ரஸும் சரி. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா இந்த கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். 9 o'clock 8:30 to 9 அப்படின்னா 9 o'clock இந்த கொஷின் பேப்பர் விசிபிளாக இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் Annexure 1 ஃபில் பண்ணது கொஷின் பேப்பர் கோட் அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 80232 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து இந்த சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர் கோட். ஸோ அதனால் அந்தந்த சப்ஜெக்ட் கொஷின் பேப்பரில் என்ன கோடு இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட கொஷின் பேப்பர். ஸோ இதை போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டேன், டவுன்லோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பை யூஸிங் லேப்டாப் எப்படி வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத டெமோ.
இதே போல் மொபைலில் எப்படி அட்டன் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னொரு மெயில் ஐடி கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து எப்படி எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணுறது. ஸோ இதில் வந்து லேப்டாப்பில் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மொபைலில் தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன்ஸ் ஃபஸ்ட்டு A4 ஷீட், அதோட செட்டிங்ஸ், பேஜ் செட்டிங்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது, ஸோ எங்கெங்கே ரிஜிஸ்டர் நம்பர், நேம் அதெல்லாம் எழுதுறது அப்படின்றத இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அதை ஸ்கேன் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டவுன்லோட் பண்ண கொஷின் பேப்பர். ஸோ பிடிஎஃபாக தான் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் உங்களோட மொபைல்லையோ லேப்டாப்லேயோ பிடிஎஃப் ரீடர், ஒரு நல்ல பிடிஎஃப் ரீடர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்ரோ அப்படி இல்லைனாக்கா அடோப் பிடிஎஃப் ரீடர் ரெண்டு நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டு தான் Annexure 1. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இதில் தான் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜில் டைப் பண்ணி இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் காப்பிலையும் இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷனுக்கு உங்கள் பேப்பர் வந்து எலிஜிபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் கோட், காலேஜ் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 டிஜிட் தான் வந்து உங்களோட காலேஜ் கோட். ஸோ அதுக்கப்புறம் டிகிரி, பிரான்ச், கொஷின் பேப்பர் கோடு இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதில் ஒரு கொஷின் பேப்பர் கோடு இருக்கும். இதில் நான் வேறு எழுதியிருக்கேன். ஸோ உங்களோட கொஷின் பேப்பரில் என்ன கோடு இருக்கோ அதை தான் எழுதணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆல்ரெடி நான் சொன்னால் போல் எல்லா சப்ஜெக்ட்டுமே தனித்தனி கொஷின் பேப்பருக்கு தனித்தனி கொஷின் பேப்பர் கோடு தான் வரும். ஸோ அது மேலே வந்து கொஷின் பேப்பர் கோடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்தந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன், ஸோ என்னவோ அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதிருங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர். ஸோ எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் உங்களோட சிக்னேச்சர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த டிக் மார்க் காலமில் மட்டும் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் அட்டன் பண்ணீங்களோ அந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் டிக் பண்ணால் போதும். நான் வந்து இதில் வந்து எக்ஸாம்பிளுக்காக பென்சிலில் நான் டிக் பண்ணியிருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்கள் பெனில் தான் வந்து இது எழுதணும், டிக் பண்ணணும். பென்சில் வந்து நீங்கள் இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதேமாதிரி பார்ட் பிலேயே வந்து நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் அட்டன் பண்ணீங்களோ, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர், செகண்ட், தேர்ட் எந்தெந்த கொஷின் பேப்பரில் இருக்கோ அந்த கொஷின் பேப்பர் பார்த்து ஃபைனலாக எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா Annexure 2. இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களோட கொரியர் கவர் இருக்குது இல்லையா, ஸோ A4 சைஸ் கிளாத் லைன்டு கவர். ஸோ இதோட ஃப்ரண்ட்டில் மேலே வந்து நீங்கள் இது ஒட்டுறதுக்காக. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் வந்து இது எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் மேலே ஃபில் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி என்ன டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நீங்கள் இந்த Annexure 1, Annexure 2 முன்னாடியே எத்தனை எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களோ ஸோ எக்ஸஸாகவே ஒரு 2-3 ஷீட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். பட் எதையுமே ஃபில் பண்ணாதீங்க. அன்றைக்கி உண்டான எக்ஸாம் டீட்டெயில் மட்டும் அன்றைக்கி ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ வேறு எக்ஸாமோட டீட்டெயில் வந்து மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அன்றைக்கி உண்டான எக்ஸாமினேஷன்ஸ் அன்றைக்கி ஷீட்ஸில் ஃபில் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் கொரியர் பண்ணிவிடுங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ரீச் ஆயிருச்சா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து காலேஜில் ரீச் ஆயிருச்சா இல்லையான்றது கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொரியர் அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் ட்ராக் ஐடி இருக்கும். ஸோ ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து காலேஜில் ரிசீவ் ஆயிருச்சா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் எழுதியாச்சு. கீழே வந்து காலேஜோட ஃபோன் நம்பர், ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த அட்ரஸை எழுதி கீழே வந்து ஃபோன் நம்பர் இருந்தது அப்படின்னாக்கா ஸோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே போல் உங்களோட அட்ரஸ்லேயும் வந்து கீழே உங்களோட ஃபோன் நம்பர், கண்டிப்பாக பின்கோடு வந்து 2 அட்ரஸுக்கும் கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி அந்த ஆனெக்சர் 1 வந்து இது கூட அட்டாச் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா த்ரெட் போட்டு தான் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளியர் ஸ்கேன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இதை நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. ஸோ இதை நீ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மெத்தடில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ், பேக்ரவுண்டில் இருக்கிற தேவையில்லாத இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது க்ராப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொசீஜர் வைஸ் நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் அன்னைக்கு நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அதோட சப்ஜெக்ட் கோடு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஐஃபன் சப்ஜெக்ட் கோட் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஷேரிங் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஜிமெயில் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இதை வந்து நான் மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் தான் நான் இது வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா கிளியராக ஸ்கேன் ஆகிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதே போல் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸாமினேஷன்ஸ் முன்னாடியே வந்து வேறு ஏதாச்சும் ஷீட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆப்ஷன். ஸோ இதை நான் வந்து மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த அசைன்மெண்ட் பேஜுக்கு போயிட்டேன். ஸோ அசைன்மெண்ட் பேஜுக்கு போயிட்டு அன்றைக்கி உண்டான எக்ஸாமன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் அன்றைக்கி உண்டான சப்ஜெக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸ்கேன்டு காப்பி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் அப்லோட் பண்ண காப்பீஸ். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து எழுதிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் செல்லில் கம்பைல் பண்ணும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பேப்பரும் ஒன்றா வரும்போது அது வந்து ரொம்ப ஹெட்டேக்கான விஷயமா இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால் கரெக்டான ஸ்கேண்ட் நேம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்இ -8492 அண்டர்ஸ்கோர்னு போட்டு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுருங்க. இது ஃபுல்லாகவே தப்பு. ஸோ அதே மாதிரி எம்இ 8492 ஸ்பேஸ் ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இதுவும் வந்து ராங். இது வந்து அண்டர்ஸ்கோர் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ராங். அது இப்போ வந்து நம்மளுக்கு ஐஃபன் தான் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐஃபன் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எம்இ ஸ்பேஸ் 8492 செமிகாலன் ரிஜிஸ்டர் நம்பர், இதுவும் தப்பு. ஸோ அதே போல் ஸ்கேண்ட் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். A4 சைஸ் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா A4 சைஸ் பெருசாக இருக்குது, பேப்பர் உள்ளே இருக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பின கொரியர் வந்து காலேஜுக்கு ரீச் ஆகலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட் சொல்கிறாங்கன்னா யூனிவர்சிட்டியில் கேட்குறேன் என்ன சார் பண்ணுறது, பட் ஸ்கேன்டு காப்பி கையில் வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ காலேஜில் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கு. ஓகே, உங்களோட ஸ்கேன் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க வேல்யூவேஷனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து என் கையில் இந்த ஸ்கேன்டு காப்பி தான் இருக்குது ஸ்டூடெண்ட் அனுப்புனது. இதை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எந்த மாதிரி வரும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த காப்பியை ஃபுல்லாகவே பிளாக் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த காப்பியை பாருங்கள். ஸோ ஸ்கேண்ட் இஸ் வெரி வெரி சூப்பர். ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் லைன் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எம்இ 8492 கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெஷினரி. இந்த சைடில் நேம், டிபார்ட்மெண்ட், ரிஜிஸ்டர் நம்பர். வெரி குட். ஸோ முடிஞ்ச செமஸ்டர் போடலாம் நீங்கள். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா டேட்டு, பேஜஸ், ஃபஸ்ட்டு பேஜ் அவுட் ஆஃப் 16 பேஜஸ். ஸோ டோட்டலாக வந்து இவர் வந்து 16 பேஜஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு பேஜ் அவுட் ஆஃப் டோட்டல் 16 பேஜ். இங்கே வந்து இந்த கார்னரில் சிக்னேச்சர் வந்து எல்லா பேஜஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதே போல் பாட்டமில் ஒரு
நீங்கள் ஒரு மார்ஜின் போடலாம். லெஃப்ட் சைடில் ஒரு மார்ஜின், டாப்பில் ஒரு மார்ஜின் போட்டிங்க, 3 மார்ஜின் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேல்யூவேஷன் அப்போ வந்து அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எல்லா பேஜஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இதை மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப் பண்ணணும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங் ஆப் ஒரு நல்லதாக ஒரு 2-3 ஆப் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து கேம் ஸ்கேனர் அப்படின்னா கேம் ஸ்கேனர் அப்படிங்கிற லோகோ வந்து வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிராப்பிங் ஆப்ஷன் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் கேஸ், இது கண்டிப்பாக பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேக் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்ம எப்படி எடுக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி வந்து தம்பி ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக வேல்யூவேஷன் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே அப்படியே தெரியுது. ஸோ ஃபோட்டோ வந்து எக்காரணத்துக்கு கொண்டு எடுக்க ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபோட்டோ. ஓகே, ஸோ ஸ்கேன்டு பை டேப் ஸ்கேனர். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லோகோ கண்டிப்பாக எந்த பேஜ்லேயும் வரக்கூடாது. ஸோ கரெக்டாக வந்து பேரலாக வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஸோ இது வந்து பேக் சைடில் இந்த எக்ஸஸ் பேஜஸ் எல்லாமே கிராப் பண்ணிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கிராப் பண்ணிடும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதனால் ஸ்கேன் அண்ட் அப்லோடிங் பர்பஸோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நான் எக்ஸாமினேஷன்ஸ் முடிச்சுட்டேன், ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்லோட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 சப்ஜெக்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அன்றைக்கி என்ன எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டில் போயிட்டு கரெக்டாக உங்களோட சப்ஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ அதனால் அன்றைக்கி நீங்கள் ஆப்சண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்கேன் பண்ண காப்பி வந்து நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்கேன் பண்ண பிடிஎஃப் காப்பி, இதுதான் நான் வந்து ஸ்கேன் பண்ண பிடிஎஃப் காப்பி அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் ஸ்கேன் பண்ணி மெயிலுக்கோ எதுக்கோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃபார்மேட் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் ஐஃபன், உங்களோட சப்ஜெக்ட் கோட், அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ ஸோ அந்த சப்ஜெக்ட் கோட். ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இதை அப்படியே இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் ஸ்கேன்ட் இமேஜஸ் நிறைய மெமரி ஆக்குபை பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்டாஃபுக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக்காக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ரஸ்ட் இமேஜாக வர மாதிரி பாருங்கள். அதேமாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் வந்து விசிபிளாக இருக்க மாதிரி பாருங்கள். ஸோ ஓகேவா. ஸோ இங்கே காட் இட். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அப்படியே விட்டுக்கூடாது. டேர்ன் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்டாஃபுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ டேர்ன் இன் அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாமா, ஃபைனல் சப்மிஷன், இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது. ஓகே, சப்மிட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரீச் ஆயிரும் டேர்ன் இன். பட் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா அன்சப்மிட். ஸோ மறுபடியும் போயிட்டு நான் வேறு ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ அன்சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அன்சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிடும். புதுசாக என்ன ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ ஸோ அது வந்து சப்மிட் பண்ணலாம். இது வந்து அந்த டைம் ஸ்பெசிஃபை டைம் 1 o'clock அப்படின்னா அந்த 1 o'clock நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதர்வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆயிரும், சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் போயிட்டு இது வந்து ஸ்டூடெண்ட்டோட இதுதான் வந்து ஸ்டாஃபோட இது. ஸோ எக்ஸாம்பிள் சிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் விசிபிளாக இருக்குது, இது வந்து இன்விசிபிள் இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ இது வந்து வியூ அசைன்மெண்ட்.
ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸாம் செல் சிஎஸ்சி வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. இந்த நேம் ரிஜிஸ்டர் நம்பர் -சப்ஜெக்ட் கோடு. ஸோ இதை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் ப்ரெசன்ட்னு போடுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் மெத்தட். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அப்லோடிங் பர்பஸ்க்கு லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேனிங் பர்பஸ்க்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மொபைலில் வந்து வேறு ஏதாச்சும் சப்ஜெக்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். எங்களுக்கும் அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுங்கள் அப்லோடிங் பர்பஸ்க்கு மட்டும். ஸ்கேனிங் பர்பஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் கேமரா இருக்கிற மொபைலாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். முன்னாடியே ட்ரையல் பேசிஸில் வேறு ஏதாச்சும் நீங்கள் அசைன்மெண்ட் எதுனா பேப்பர்ஸை ஸ்கேன் பண்ணி குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் A4 சைஸ் கிளாத் லைன்டு கவர். இதில் தான் வந்து நாம் ரெஜிஸ்டர் போஸ்ட் இப்போ நாம் அனுப்ப போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட், கொரியர் எது வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். இது வந்து நான் த்ரெட் போட்டு ஆன்சர் ஸ்கிரிப்ட் மேலே வந்து ஆனெக்சர் 1 எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஆனெக்சர் 2 ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம். ஸோ மேலே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அப்படின்னு எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதனால் டாப் சைடில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.